अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கின்றார். அதிலேயும் இந்த ஸ்தோத்திரத்தை பல பல பத்ததிகளாக கொண்டு ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விசேஷமாக வர்ணிப்பது என்று கொண்டு அந்த பத்ததியிலே பல பல ஸ்லோகங்களை அருளிச் செய்கிறார். கீழே நாம் 15வது பத்ததியாக ரத்ன சாமானிய பத்ததி என்று பார்த்தோம். அதாவது பொதுவாக பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் அதனுடைய ஒளி எப்படியெல்லாம் பிரகாசிக்கிறது என்பதை பற்றித்தான் கீழே அந்த ரத்ன சாமானிய பத்ததியிலே சொல்லப்பட்டது. இப்பொழுது அடுத்ததாக 16வது பத்ததி. இந்த பத்ததி பகுரத்ன பத்ததி என்று வழங்கப்பெறுகிறது. பகுரத்ன பத்ததி என்னால் என்ன என்னால் பாதுகையிலே பற்பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ரத்தினம் அல்ல, நவரத்னம் என்று சொல்றாளே, அப்படிப்பட்ட பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக பல பல விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார். இந்த 531வது ஸ்லோகத்திலே நாம் இன்றைய தினம் முதலிலே பார்க்கிறோம். முகபாகூருபாதேப்யோ வர்ணான் சிருஷ்டவதः பிரபோ பிரபத்யே பாதுகாம் ரத்னைः வியக்தவர்ண வியவஸ்திதம். முகம், பாகு, முகம் என்னால் திருமுக மண்டலம், எம்பெருமானுடைய பாகு என்னால் திருத்தோள்கள், ஊரு என்னால் தொடை, பாதேபியா என்னால் அவனுடைய திருவடிகள். இவற்றையெல்லாம் வர்ணான் சிருஷ்டவதா, வர்ணங்களையெல்லாம் சிருஷ்டிப்பதற்காக, பிரபோஹோ பாதுகாம் ரத்னைஹி, உன்னுடைய பாதுகையிலே நீ என்ன பண்ணி இருக்கிறாய்னா ரத்னங்கள். அதாவது இந்த ஸ்லோகத்திற்கு 2 விதமாக பல விதமாக அர்த்தம் சொல்லலாம். குறிப்பாக ஒரு 2 விதங்கள் சொல்லுகிறேன். எம்பெருமானுடைய திருவடியிலே பல பல இருக்கக்கூடிய பாதுகையிலே பல பல ரத்னங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ரத்தனங்களுடைய ஒளி எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே படுகிறது, திருத்தோள்களிலே படுகிறது, திருத்தொடைகளிலே, திருவடிகளிலே, ஒவ்வொரு இடத்துல ஒரு வர்ணத்தை உண்டாக்குகிறது. அந்த ரத்தனத்தினுடைய ஒளியாலே அந்த இடத்துல ஒரு வண்ணத்திலே அந்த அவயவங்கள் பிரகாசிக்கின்றன என்று அப்படியும் சொல்லலாம். ஆனால் சாஸ்திரங்களிலே உபநிஷத்துக்களிலே சொன்னபடி எம்பெருமான் என்ன பண்ணான்றான், ஓரொரு அவயவங்களிலே ஓரொரு விதமான சமுதாயங்களை சிருஷ்டித்தான் எம்பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அது முக, பாகு, ஊரு, பாதேபியா, இவற்றிலிருந்து வர்ணங்கள், வர்ணங்கள் என்னால் குலங்கள், அந்த குலங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். பிராமணோசிய முகமாசி பாகு ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய வைசியா பத்யாகும் சூத்ரோ அஜாயதா என்று சொல்லப்பட்டபடி முகத்திலிருந்து பிராமணன், தோளிலிருந்து க்ஷத்திரியன், துடையிலிருந்து வைசியன், திருவடியிலிருந்து
நான்காவது வருணத்தன் வேளாளன் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் கூட ஒரு குறிப்பாலே சொல்லப்படுகிற விஷயமே தவிர அது என்ன என்னால் அந்த காலத்திலே, அதாவது மிகவும் அந்த மக்கள் தொகை என்கிறது மிகவும் சுருங்கி இருந்த காலத்திலே குறிப்பிட்ட மக்கள் மட்டும் குறிப்பிட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது முகத்தை, அதாவது புத்தியை மட்டும் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியமாக அதை, அதனால பிராமணோசிய முகமாசீத், சத்திரியர்கள் என்னால் அவர்கள் பகைவர்களோடு சண்டையிட்டு குடிமக்களை காப்பாற்ற வேண்டும், அதனால அவர்களுக்கு தோல் வலிமை அதிகம் வேண்டும் அல்லவா, அதனால தோளிலிருந்து சத்திரியர்கள் உண்டானார்கள் என்று இப்படி சொல்லப்பட்டது. அதே போல தொடை எல்லாவற்றையும் தாங்குகிறது. அவர்கள் வைசியர்கள் என்பவர்கள் வாணிபம் செய்து வியாபாரம் செய்து அந்த தேசத்தையே காப்பாற்றுகிறார்கள், அதனால அவர்கள் தொடை போன்றவர்கள் என்று சொல்லித்து. ஆனால் இவர்கள் மூவருக்குமே ஆதாரமாயிருந்து எல்லாருக்கும் துணை புரிபவர்களாக இருக்கிறபடியினாலே அந்த நான்காவது வருணத்தவர்களை திருவடி என்று சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனால் பகவானுடைய அவயவங்களிலே நாம் திருவடியைத்தான் முக்கியமாக கொள்ளுகிறோம். திருவடிகளே சரணம் என்று தானே சொல்லுகிறோம். அதனால முகபாரு பாகூரு பாதேபியா, இந்த முகம் பாகு ஊரு பாதம் இவற்றிலிருந்து வர்ணான் சிருஷ்டவதா, வர்ணங்களை உண்டாக்குகின்ற எம்பெருமான், அந்த குலங்களை உண்டாக்குகின்ற எம்பெருமான் பகவான், அந்த ரங்கநாதனுடைய என்ன பண்ணனா பாதுகாம், அந்த பாதுகையிலே என்ன இருக்கிறதுன்னு கேட்டா ரத்னைஹி வியக்தவர்ணம். ரத்னைஹி வியக்தவர்ணம் என்னால் அந்த ரத்தனங்களிலே மிகவும் நன்றாக பிரகாசிக்கின்ற வர்ணங்கள் அது இருக்கிறது. என்னென்ன வர்ணம் என்னால் கருப்பு, சிகப்பு, நீலம் என்று பல ரத்தனங்கள், பல வர்ணங்கள் அதிலிருந்து வெளிவருகிறது. அப்படிப்பட்ட அவனை பிரபத்யே, அந்த பாதுகையை, பாதுகாம் பிரபத்யே, பாதுகையை நான் சரணமடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி சொன்னார். அதாவது என்ன சொல்கிறார்னா, ஒவ்வொரு அவயவங்களிலிருந்து ஒவ்வொரு குலத்தை உண்டு பண்ணினார். அதுக்கு மேலே அந்தந்த இடத்தில் அதன் காந்திகள் இந்த பாதுகையிலிருந்தும் கூட வெளியிடுகின்ற அந்த கிரணங்கள், ஒளி பிழம்புகள் அந்தந்த அவயவங்களிலே பட்டு அந்தந்த ஒரு நிறத்தை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 532வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், என்னால் பலவிதமான வர்ணங்கள் அந்த பாதுகையில் இருக்கிற ரத்தனங்களிலே இருக்கிறது. அதாவது பலவித வர்ணங்களை கொண்ட ரத்தினங்கள் பாதுகையிலே இருக்கின்றன. அதை பார்க்கிற பொழுது எம்பெருமானும் ஒவ்வொரு யுகத்திலே ஒரு நிறத்தை கொண்டிருக்கிறான் அல்லவா, அதை நினைவூட்டுகிறது என்று இப்படி சொல்லுகிறார் இந்த 532வது ஸ்லோகத்திலே. மணிபிஹி சிதரக்தபீத கிருஷ்ணைஹி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேஹ யுகபத் தர்ஷயதீவ வர்ணபேதம். பாதுகையில என்னென்ன ரத்தனங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஹே காஞ்சன பாதுகே, பொன்மயமான பாதுகையே என்கிறார். பொன்மயமான பாதுகை, அதுல ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன ரத்தனங்கள்? சீதா வெண்மை, ரக்த சிகப்பு, பீத மஞ்சள், கிருஷ்ணைஹி கருநீலம் என்று இப்படி கருப்பு கருநீலம் 4 வித நிறத்தை சொன்னார். வெண்மை, சிகப்பு, மஞ்சள், அதற்கு மேலே கருப்பு என்று சொன்னார். இப்படி மணிபிகி பாதுகே விசித்ரா வர்ணைஹி, இப்படிப்பட்ட ரத்தினங்களாலே இழைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, யுகபேத விகல்பிதம் முராரேஹே, எம்பெருமானுக்கு ஒவ்வொரு யுகத்திலே ஓரொரு வர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம், புறையும் திருமேனி என்று ஆழ்வார் போல பல பல பாசுரங்கள். நம்ம பாலி நீர்மை, செம்பொ நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து நீல நீர்மை என்றிவை என்று இப்படியாக ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கு ஓரொரு யுகத்திலே, அதாவது கிருத யுகத்திலே எம்பெருமான் வெண்மை நிறத்தை உடையவனாய் இருப்பானாம்.
அதற்கு பிறகு திரேதாயுகத்திலே எம்பெருமான் மற்றொரு நிறத்தை சிகப்பு நிறத்தை உடையவனாயிருப்பான். துவாபர யுகத்திலே மற்றொரு நிறம், கலியுகத்திலே கருப்பு நிறம் என்று எம்பெருமானுக்கு ஒவ்வொரு கிருதயுகத்தில் வெளுப்பு, திரேதாயுகத்தில் சிவப்பு, துவாபர யுகத்தில் பொன்வர்ணம் மஞ்சள், கலியுகத்தில் கருப்பு என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பார்க்கிற பொழுது என்னன்னா, ஒரே காலத்திலே அத்தனை நிறத்தையும் நாம் சேவிக்கணும்னா அந்த பாதுகையிலே சேவிக்கலாம். ஏன்னா பாதுகையில அப்படிப்பட்ட ரத்தினங்கள், வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய வைரக்கற்கள் என்ன, அதே போல ரத்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கெம்பு கற்கள் என்ன, பீத்தம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பராகம் முதலான நிறங்கள் என்ன, கிருஷ்ணகிரி கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய நீல மணிகள் என்ன, இதெல்லாம் அதில் பாதுகையில் இழிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது என்ன தோன்றுகிறதுனா, பெருமாளை ஒவ்வொரு யுகத்திலே பகவானை ஒவ்வொரு வர்ணமுடையமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் ஒரே காலத்திலே நீ உன்னுடைய பாதுகையிலே காண்பிக்கிறாய் என்று அந்த ரத்தினங்களை இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 533வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, 4 நிறம் மட்டும்தானா பாதுகையிலே? நவரத்னங்கள் என்று சொல்லப்படுகிறபடி 9 ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்ன. பாதுகையில கீழே இப்படி பார்த்தா 9 ரத்தினங்களும் பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கிறதா. அது எப்படி போல இருக்கிறதுன்னு கேட்டா, 9 விதமான பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த பூமி அப்படியே எம்பெருமானுடைய திருவடியின் கீழே இருக்கிறார் போலே இருக்கிறது என்று அப்படி சொல்லுகிறார். நவரத்ன விசித்திரிதா முராரே பதயோஸ்துவம் மணிபாதுகே விபாசி நவகண்டவதி வசுந்தரேவ பிரணயாத் ஜன்மபுவம் சமாஸ்ரயந்தி. நவரத்ன விசித்திரிதா நவ முராரேஹே மணிபாதுகே. மணிபாதுகேஹே, மணிபாதுகேன்னா கல்லிழைத்த பாதுகையே. முராரேஹே பதயோஹோ, அந்த முராரியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே நவரத்ன விசித்திரிதா விபாசி, நவரத்னங்கள் இழைக்கப்பட்டவளாய் நீ நன்றாக பிரகாசிக்கிறாய். அதை பார்க்கிற பொழுது எப்படி தெரிகிறது என்னால், நவகண்டவதி வசுந்தரேவா, அதாவது பாதுகையில் இருக்கக்கூடிய 9 ரத்தனங்கள் என்று சொன்னால் அது என்ன, பாதுகையில் 9 விதமான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. 9 ரத்தனங்கள் எவையவைன்னு பார்த்தா, அதாவது நவரத்னங்கள் முத்து, சிகப்பு, கெம்பு, பச்சை, நீலம், வைடூரியம், கோமேதகம், வைரம், பவழம், அதுக்கு மேலே தங்கம், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தா 9 விதமான ரத்தினங்கள் என்று இப்படித்தான் சொல்லப்படுகிறது. நவரத்னம்னா சாதாரணமாக நவரத்ன மாலைனா கூட இதெல்லாம் அதில் இருக்கும். இப்படி 9 ரத்தினங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தால் இப்பொழுது என்னன்னா, அதே மாதிரி இங்கே பூமிக்கும் அது என்ன பண்ணுது, நவகண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நவகண்டம் என்னால் 9 கண்டங்கள். நாம் கூட தமிழில் சொல்கிறோம் இல்லையோ, 9 விதமான தீபங்கள். என்னன்னா வருஷங்கள், அது சொல்லுவா. பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், ஹரி வருஷம், இளாவிருத்தம், பத்ராஸ்வம், கேதுமாலம், ரம்யம், இரண்மயம், குரு என்று 9 விதமான வருஷங்கள் இருக்கிறதா. இப்போ நாம் இருக்கிறது பாரத வருஷம். பாரத வருஷே பரத கண்டே என்று சொல்லுகிறோம் அல்லவா. இது போல 9 பகுதிகள் உலகத்தில் இருக்கிறதா. இப்போ நம்ம 7 கண்டங்கள்னு சொல்கிறோம். அதைத்தான் இவா நவகண்டம்னு சொல்கிறா சாஸ்திரங்களிலே. சரி இருக்கட்டும், அந்த நவரத்னங்களும் நவகண்டங்களாக தெரிகிறதுன்றாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய இது என்னன்னா, பிரணயாத்து ஜன்மபுவம் சமாஸ்ரயந்தி. அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பிரணயாத்து பிரீத்தி காரணமாக இந்த 9 உலகங்களும் 9 துண்டுகளான உலகங்களும் என்னன்னா நவகண்டவதி வசுந்தரா, அவளும் என்ன பண்றாளன்னா எம்பெருமானை சமாஸ்ரயந்தி இவா, அப்படியே எம்பெருமானை அடைந்திருக்கிறார் போலே அது இருக்கிறதுன்னு. தன்னுடைய பிறந்த பெருமாளிடத்திலிருந்து தானே சேர்ந்தாவள். அதனால என்ன பண்ணனா, பிறந்தகமான பெருமாள் திருவடியிலேயே அவ இருக்கிறாளாம் அந்த பூமி பிராட்டி. அவ 9 கண்டங்களோடு கூடியவளா இருக்கிறாள். அதுதான் இங்க பாதுகையில 9 ரத்தனங்களாக விளங்குகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்சுந்தரஜாமாதிருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.